நானு வீட்டு வேலை பார்த்துன்னு ஏதோ அவங்க வீட்டுல கஞ்சா தண்ணி கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுன்னு எங்க அக்கால நான் வளர்க்குறேன் செய்யறேன். என்ன பிரச்சனை? உடம்பு சரியில்லை, வாய்ப்பேசி இல்லை, ஒன்றும் இல்லை, காது கேட்கல, சரியா அது நான் தான் பார்த்துக்கிறது செஞ்சுக்கிறது. ஏன்னா யாருமே பார்க்கறதுல ஒன்றும் இல்லை. யாருமே இல்லை சார். கூட பாருங்கெல்லாம் யாருமே இல்லை. அப்பா இல்லை, அம்மா இல்லை, தம்பிமார் எல்லாம் யாருமே இல்லை. நாங்க பார்த்துனுக்கிறோம், ரொம்ப நாள் இருந்து பார்த்துனுக்கிறோம் எங்க அக்காலேயே. அதுல இருந்து எங்களவே யாரும் கவனிக்கிறல, ஒன்றும் இல்லை. ஏதோ வீட்டு வேலை செஞ்சுன்னு நாங்களும் கொஞ்சம் தண்ணி குடிச்சுன்னு அந்த அக்கால எங்க அக்கால நான் பார்த்துக்கிறோம், செஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான் சார். 30 வருஷமா தன்னுடைய மாற்றுத்திறனாளி அக்காவுக்காக தவ வாழ்வு வாழும் தங்கையுடைய செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பெற்றோரை இழந்து, கணவரை இழந்து, பெற்ற மகனையும் இழந்து தன்னுடைய அக்காவுக்காக இப்படி ஒரு வாழ்வு.